கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை சோதரிக்கிறோம். தேவ தூதனை குறித்து பார்க்க வருகிறோம். இந்த நாளிலே தானியேல் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இங்கே 3 பேரை பார்க்க, சாத்ராக், ஆபேத் நேகோ சொல்லி பார்க்கிறோம். சாத்ராக், ஆபேத் நேகோன்னு சொல்லி என்ன பார்க்கிறோம்? சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகோ. இந்த 3 பேரும் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். விடுவிக்காம போனால் எங்களை தப்பிக்க நாங்கள் இந்த பொற்சலையை வணங்க மாட்டோம். எவ்வளவு தேவ பிள்ளைகளை தேவன் அந்த அக்னியில தூக்கி போடுறாங்க. இந்த 3 பேரையும் காக்கிறார். தேவ தூதனை அனுப்பி அவர்களை காக்கிறார். தேவ பிள்ளைகளை அழிவுக்கு அவர்களை தப்பித்து காக்கிறார். தேவ தூதனை எதெல்லாம் காக்கிறார் பாருங்க. இது ராஜாவே சாட்சி கொடுக்கிறார். அந்த தேசத்து ராஜாவே சாட்சி கொடுக்கிறார். அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் வைராக்கியமாக தேவனுக்கு ஆராதனை பண்ணவங்க, தேவனுக்காக வைராக்கியமாக இருக்கும் பொழுது எல்லா தீங்குக்கும் உன்னை தப்பிக்க தன் தூதனை அனுப்பி தப்பிக்க வளர்றாய். வைராக்கியமா இருக்கணும், வைராக்கியமா ஆராதிக்கணும், வைராக்கியமா ஜெபிக்கணும், வைராக்கியமா ஆண்டவரை தேடணும், அவருக்காக வைராக்கியமா வாழணும். தேவ பிள்ளைக்கு அப்பேற்பட்ட அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்குமானா இந்த அடிமையா கொண்டு போன தேசத்துல, பாபிலோன் தேசத்துல இந்த சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவை விடுவித்த தேவன் உங்களை தன் தூதனை அனுப்பி விடுவிக்க தேவனாய் இருக்கிறார். எப்பேற்பட்ட இக்கட்டில் இருக்கிறோம், எப்பேற்பட்ட போராட்டத்தில் இருக்கிறோம், எப்பேற்பட்ட பிரச்சனை இருக்கிறோம் தேவ பிள்ளைகளே. ஆனால் நாங்க இந்த பொற்சலை மட்டும் வணங்க மாட்டோம். நாங்கள் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி வைராக்கியமாக வாழணும். பேருக்கு நான் ஆண்டவருடைய பிள்ளை, பேருக்கு கிறிஸ்தவன் சொல்ற அந்த வைராக்கியமாக நீ வாழும் பொழுது தேவன் தன் தூதனை அனுப்பி அழிவுக்கு தப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் அன்னைக்கு மட்டுமில்ல என்னைக்கும் தப்பிக்க வல்லவராக இருக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலை, சிறைச்சாலை இருக்கிறீங்களா தேவ பிள்ளைகளை, போராட்டத்தில் இருக்கிறீங்களா, பிரயோச்சாலை அந்தகாரத்தில் இருக்கிறீங்களா, அக்னியில நடக்கிற போல இருக்கீங்களா தேவ பிள்ளைகளை, இந்த அக்னியில இருந்து தேவன் எப்படி தூதனை அனுப்பி விடுவித்தாரோ இன்னைக்கு உங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். தேவன் ஏதோ உப்புக்கு சப்பானி வாழ்ந்தது போல பேருக்கு கிறிஸ்தவனாக வாழ்ந்து இல்லாம வைராக்கியமா இரு, வைராக்கியமா ஆறு. அவங்க அடுத்தவங்க பார்க்கணும், உலகம் பார்க்கணுங்கிற ஆராதிக்க வைராக்கியம் உனக்கெல்லாம் அந்த வைராக்கியம் இருக்க மாட்டான். தேவ பிள்ளைகள் சாத்ராக், ஆபேத்நேகோவை, சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவை விடுவித்தது போல, தேவதூதனை அனுப்பி விடுவித்த போல இன்னைக்கு உன்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே, சிறைச்சாலையில இருக்கிற, அக்னியில இருக்கிற, வேதனையில இருக்கிற, துக்கத்துல இருக்கிற பிள்ளைகளை, இக்கட்டில இருக்கிற பிள்ளைகளை உம்முடைய தூதனை அனுப்பி நீர் விடுவிப்பீராக. I love time planning. அவர்களுக்கு இருந்த சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ இருந்த வைராக்கியத்துக்கு ஏற்றபடி அவர்களை நீர் உம்முடைய தூதனை அனுப்பி விடுவித்த போல இன்னைக்கு உம்முடையக்காக வைராக்கியமா இருக்கிற பிள்ளைகளை விடுவிப்பீராக. விடுவிக்கிறதுக்காக சொல்றேன் இயேசுவின் நாமத்தாலே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. அவருக்காக வைராக்கியமா இருங்க, வைராக்கியமா ஆராதிங்க, வைராக்கியமா ஜெபம் பண்ணுங்க, வைராக்கியமா ஊழியம் செய்யுங்க. கர்த்தர் தன் தூதனை அனுப்பி எல்லா ஆபத்துக்கும் உங்களை தப்பிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா.